ஹலோ எவ்ரிவன், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸ்ப்ரெட் லவ் பிகாஸ் லவ் இஸ் காட். இன்றைக்கி நம்ம செய்ய போகிற ரெசிபி வந்து ஒரு ஹெல்த்தி ரெசிபி தான். 6 சுவையும் நம்ம சாப்பாட்டில் இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஆனால் 2 சுவை மட்டும் நம்ம எவ்ரிடே சேர்த்துக்கிறதே கிடையாது. அது வந்து ஒன்று கசப்பு, 2வது வந்து துவர்ப்பு. இது ரெண்டும் நார்மலாக நம்ம ஃபுட்டில் இருக்காது. ஆனால் வீக்லி ஒன்ஸோ மந்த்லி ஒன்ஸோ அட்லீஸ்ட் மந்த்லி ஒன்ஸாவது சுண்டைக்காயெல்லாம் சேர்த்துக்கணும். அது வந்து ரொம்ப நல்லது ஹெல்த்துக்கு. பிள்ளைங்களுக்கு எப்படியாவது சுண்டைக்காய் கொடுக்கணும். ஆனால் கசப்பாக இருக்கிறதுனால சுண்டைக்காய் சாப்பிட மாட்டாங்க பிள்ளைங்க. நான் சொல்கிற இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள், சுத்தமாக கசப்பே இருக்காது. பச்சை சுண்டைக்காயை வச்சு நம்ம இன்றைக்கி கூட்டு பண்ண போகிறோம். பச்சை சுண்டைக்காயை துவரம்பருப்போடு சேர்த்து கூட்டு வச்சு காட்டுறேன். நான் சொல்கிற மெத்தடில் செஞ்சு நீங்களும் குழந்தைங்களுக்கு கொடுத்து அவங்கள சாப்பிடுவீங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம செய்ய போகிற ரெசிபி வந்து பச்சை சுண்டைக்காய் கூட்டு செய்ய போகிறோம். சுண்டைக்காய் வந்து ட்ரை வெர்ஷனாகவும் கிடைக்கும், அது வந்து வத்தலாகவும் கிடைக்கும், பச்சையாகவும் கிடைக்கும். நம்ம இன்றைக்கி பச்சை சுண்டைக்காயை வாங்கி அதில் வந்து கூட்டு செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். இது வந்து பச்சை சுண்டைக்காய் நான் 1 கப் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் அதுக்கு புளி வந்து ஒரு லெமன் சைஸை விட கொஞ்சம் சின்னதாக ஆம்லா சைஸ், நெல்லிக்காய் சைஸு புளியை வந்து ஊற வச்சு வச்சுருக்கேன். அதுக்கு வந்து வெல்லம் சும்மா கொஞ்சமாக தேவைப்படும், asafetida, பெருங்காயத்தூள், அப்புறம் வந்து சாம்பார் பவுடர் 1 ஸ்பூன், 1/2 ஸ்பூன் 1/4 ஸ்பூனுக்கு கொஞ்சம் கூட வந்து மஞ்சள் தூள், தாளிக்கிறதுக்கு வந்து கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு சேர்த்து வச்சுருவாங்க. இது அதோட வந்து கருவேப்பிலை, உப்பு, தாளிக்கிறதுக்கு வந்து எண்ணெய், இதெல்லாம் வந்து பேசிக் நீட்ஸ். அதெல்லாம் நான் இங்கே எடுத்து வைக்கல, அதெல்லாம் தேவைப்படும். ஸோ இப்போ பச்சை சுண்டைக்காய் கூட்டு எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம சுண்டைக்காய் எடுத்து வச்சுருக்காங்க. கொஞ்சம் அப்படி தட்டி சுண்டைக்காயை இந்த மாதிரி நச்சுட்டு அந்த பெல் பட்டனையும் அமுக்கி ஆல்னு கொடுங்க. அப்போ தான் என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு அப்டேட் ஆகும். நம்ம எல்லாம் இடிச்சிட்டோம். இப்போ பாருங்கள், எல்லா பச்சை சுண்டைக்காயையும் நம்ம இடிச்சிட்டு தண்ணியில் போட்டு வச்சோம். அதை வந்து மேலாப்பில் நான் சுண்டைக்காயை மட்டும் எடுத்துக்கிறேன். ஸோ சீடு முக்கினதெல்லாம் அடியில் வந்துடும். அதை வந்து நம்ம ஊற்றிடுவோம்.
போட்டு கரைச்ச தண்ணியிலே சுண்டைக்காயை வேக வைக்கணும். கொஞ்ச நேரம் வேகணும். செஞ்சு பாருங்கள், கசப்பே இருக்காது, சூப்பராக இருக்கும். இதை செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் சொல்லுவாங்க. நான் இந்த மாதிரி செய்வேன். என் வீட்டில் என் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். செஞ்சு பாருங்கள். இதில் வந்து ரொம்ப கசப்பே இருக்காது. மஞ்சத்தூளை நான் இதிலே போட்டு உப்பு ஒரு ஸ்பூனும் போட்டு இது வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக செஞ்சிடலாம். இப்போ பாருங்கள், ஓரளவு சுண்டைக்காய் வெந்துருச்சு. இப்போ வந்து முதல்ல நம்ம பேனை வச்சு ஆயில் விட்டு அதில் சுண்டைக்காயை வதக்கிட்டு புளி தண்ணியை ஊற்றி அதை வேக வச்சுக்கிட்டு இருக்கோம். அதிலே உப்பும் மஞ்சத்தூள் நான் போட்டுட்டேன். இப்போ வெந்துக்கிட்டேன். அது வெந்ததும் அதில் நம்ம வேக வச்சு வச்சுருக்க தோரம்பருப்பை போடணும். பாருங்கள், ஓரளவு வெந்துருச்சு. வெந்தோடனே நம்ம தோரம்பருப்பு வேக வச்சு வச்சுருக்கோம். மஞ்சத்தூளும் சீரகமும் போட்டு அதை சேர்த்துக்கணும். இதை சேர்த்துட்டு இப்போ இதில் 2 ஸ்பூன் சாம்பார் பவுடர் வச்சுருக்கேன், அதை போட்டுருவேன். சாம்பார் பவுடர், பெருங்காயத்தூள் அதையும் போட்டுருவேன். வெல்லம் எடுத்து வச்சுக்கோல,
அதை போடுங்க. இந்த கன்சிஸ்டன்சி ஓகே. இது ரைஸில் போட்டு சாப்பிட இந்த கன்சிஸ்டன்சி வேணும். இப்போ இதில் லாஸ்ட்டாக தேங்காய் துருவலை போட்டு கிளறி ஆஃப் பண்ணிடுவோம். அவ்வளோதான், நம்மளோட பச்சை சுண்டக்காய் கூட்டு ரெடி. இப்போ தாளிக்கிறதுக்கு நம்ம தாளிப்பு கரண்டியை வச்சு அதில் எண்ணெய் ஊற்றிக்கிறோம். இதில் கடுகு, எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்து நம்மளுக்கு சொல்லுங்கள். Bye. Thanks for watching.